சித்தாந்த சாஸ்திரம் உண்மை விளக்கம். இது பாடல் 5. பாடல் 4 அவர் ஐம்பூதங்களும் அவற்றுக்கான குறியீடுகளையும் குறிப்பிட்டிருந்தார். பாடல் 5 என்ன குறிப்பிடுகின்றார்? வாருங்கள் பார்ப்போம். பொன்பார் புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர் வாண்டூமம் என்பார், எழுத்து ல வ ர ய வ ஹ, பாராதிக்கு என்றும் அழுத்தம் அதாய் நிற்கும் அது. என்ன பொருள்? வாருங்கள் பார்ப்போம். பஞ்சபூதங்களை குறிப்பிட்டார் அல்லவா? அந்த பூதங்கள் ஒவ்வொன்றிற்குமான வர்ணத்தையும் குறிப்பிட்டு அவற்றிற்கான எழுத்துக்களையும் இதில் குறிப்பிடுகிறார். பீஜங்கள் என்பவை தான் இப்போ எழுத்துக்களாக உருவாகின. ல வ ர அப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் குறிப்பிடுகின்றார். அவை என்று பார்ப்போம். பார் அதாவது இந்த நிலத்துக்கு பொன் நிறத்தை குறிப்பிடுகின்றார். அதுக்கு ல என்ற லகர எழுத்தையும் பீஜமாக குறிப்பிடுகிறார்கள். புனல் அதாவது நீர் வெண்மை நிறத்தை குறிப்பிடுகின்றார். அதற்கு வ என்ற வகர எழுத்தை குறிப்பிடுகின்றார். தீ அது சிவப்பு நிறம். அதற்கு ட என்கின்ற ரகர எழுத்தை குறிப்பிடுகின்றார். காற்று அதற்கு கருப்பு நிறம். அதற்கு யகரம் என்கின்ற எழுத்தை குறிப்பிடுகின்றார். அடுத்தது வான் அது ஆகாயம், அதாவது புகை நிறம், ஒரு சாம்பல் கலர், அதை குறிப்பிடுகின்றார். அல்லது ஹ என்ற எழுத்தை அதற்கு பீஜமாக குறிப்பிடுவார். வடமொழியில் எழுந்த இந்த எழுத்துக்களைத்தான் அவர் பீஜம் என்று குறிப்பிடுவார்கள். இவைதான் விதை எழுத்துக்களாக காணப்படுகின்றன. இவற்றை சரியாக உச்சரிப்பதனூடாக இந்த பஞ்சபூதங்களை வசப்படுத்த முடியும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களின் அசைவுகளில் இவ்வொலிகளே தோன்றும் என்பதும் இவர் குறிப்பிடுகின்றார். வாருங்கள் பாடல் 6 என்ன குறிப்பிட்டிருக்கிறார் பார்ப்போம்.